ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான். ஒரு பர்டிகுலர் சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் சந்திக்க வந்தாய்? ஒய் டிட் யூ கம் டு மீட்? அம்மா, நீ எதுக்காக உங்களை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு நம்ம பிரதரோ சிஸ்டர்ட்டோ நம்ம சொல்லுவோம். அப்போ ஏன் சந்திக்க வந்தாய், நீ எதுக்காக வந்த அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் சந்திக்க வந்தாய், நீ ஏன் என்னை சந்திக்க வந்தாய்ன்னு கூட நம்ம கேட்கலாம். ஒய் டிட் யூ கம் டு மீட்? ஏன் சந்திக்க வந்தாய்? ஒய் டிட் யூ கம் டு மீட்? ஏன் சந்திக்க வந்தாய்? யாரை சந்திக்கிறதுக்கு வந்தீங்க, நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். யாரை சந்திக்க வந்தாய்? ஹூ டிட் யூ கம் டு மீட்? ஹூ டிட் யூ கம் டு மீட்? யாரை சந்திக்க வந்தாய்? ஐ வில் நாட் லீவ் யூ. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ வில் நாட் லீவ் யூ. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ வில் நாட் லீவ் யூ. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க. நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும், என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம் இல்லைங்களா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஃபார் எ ஒய்ல். என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு, தயவு செய்து என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். லீவ் மீ அலோன் ஃபார் எ ஒய்ல். என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு. Why did you come to meet? ஏன் சந்திக்க வந்தாய்? Who did you come to meet? யாரை சந்திக்க வந்தாய்? நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். I will not leave you. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு. என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு. நம்ம சொல்லுவோம், என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விட்டுட்டு போங்களா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மைண்ட் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லீவ் மீ அலோன் ஃபார் எ ஒய்ல். என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு. ஒய் டிட் யூ கம் டு மீட்? ஏன் சந்திக்க வந்தாய்? ஹூ டிட் யூ கம் டு மீட்? யாரை சந்திக்க வந்தாய்? ஐ வில் நாட் லீவ் யூ. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். லீவ் மீ அலோன் ஃபார் எ ஒய்ல். லீவ் மீ அலோன் ஃபார் எ ஒய்ல். என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு. லீவ் மீ அலோன் ஃபார் எ ஒய்ல். நெக்ஸ்ட் ஒன், இப்போதைக்கு என்னை தனியாக விடு. இப்போதைக்கு நீங்கள் என்னை தனியாக விடுங்க, நான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆக வேண்டும், எனக்கு ரொம்ப மனசுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சொல்லுவோம், அப்போ என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு. இப்போதைக்கு என்னை தனியாக விடு. லீவ் மீ அலோன் ஃபார் நவ். லீவ் மீ அலோன் ஃபார் நவ். இப்போதைக்கு என்னை தனியாக விடு. என்னை கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடுங்க, நீங்கள் என்கிட்ட தேவையில்லாமல் பேசாதீங்க, என்னை நிம்மதியாக விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லீவ் மீ இன் பீஸ். லீவ் மீ இன் பீஸ். என்னை நிம்மதியாக விடுங்கள். லீவ் மீ இன் பீஸ். என்னை நிம்மதியாக விடுங்கள். லீவ் மீ இன் பீஸ். என்னை நிம்மதியாக விடுங்கள். ஏதோ லீவ் மீ அலோன்னா என்னை தனியாக விடுங்கள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அம்மா, நீ யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா? நீ இப்போ யார்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிகிறதான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? தெரியுமே, நான் யார்கிட்ட பேசிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். டூ யூ நோ ஹூ யூ ஆர் டாக்கிங் டு? டூ யூ நோ ஹூ யூ ஆர் டாக்கிங் டு? யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா? யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா? டூ யூ நோ ஹூ யூ ஆர் டாக்கிங் டு? அது எங்கே என்று உனக்கு தெரியுமா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேனா எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? அந்த லேப்டாப் எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், அது எங்கே என்று உனக்கு தெரியுமா? டூ யூ நோ வேர் இட் இஸ்? டூ யூ நோ வேர் இட் இஸ்? அது எங்கே என்று உனக்கு தெரியுமா? டூ யூ நோ வேர் இட் இஸ்? அது எங்கே என்று உனக்கு தெரியுமா? டூ யூ நோ வேர் இட் இஸ்? அது எங்கே என்று உனக்கு தெரியுமா? லீவ் மீ அலோன் ஃபார் நவ். இப்போதைக்கு என்னை தனியாக விடு. லீவ் மீ இன் பீஸ். என்னை நிம்மதியாக விடுங்கள். டூ யூ நோ ஹூ யூ ஆர் டாக்கிங் டு? யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா? டூ யூ நோ வேர் இட் இஸ்? Do you know where it is?
அது எங்கே என்று உனக்கு தெரியுமா? அது எங்கே என்று உனக்கு தெரியுமா? Do you know where it is? Do you know where it is? அது எங்கே என்று உனக்கு தெரியுமா? Leave me alone for now. இப்போதைக்கு என்னை தனியாக விடு. நெக்ஸ்ட் ஒன், நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? நான் இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? Do you know where I am? Do you know where I am? நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? Do you know where I am? Do you know where I am? நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? Do you know what I mean? நான் என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? நீ தான் இதற்கெல்லாம் காரணம். யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் திஸ். நான் என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா? இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே நீ தான் காரணம். யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் திஸ். யூ ஆர் த காஸ் ஆஃப் ஆல் திஸ். நீ தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ சொல்வோம். Do you know what I mean? நான் என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா? Do you know what I mean? Do you know what I mean? நான் என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா? இது என்ன தெரியுமா? அம்மா இது என்ன உனக்கு தெரியுமா? இது என்ன தெரியுமா? Do you know what this is? Do you know what this is? இது என்ன தெரியுமா? Do you know what this is? இது என்ன தெரியுமா? Do you know where I am? நான் எங்கே இருக்கிறேன் தெரியுமா? Do you know what I mean? நான் என்ன சொல்கிறேன் என்று தெரிகிறதா? Do you know what this is? Do you know what this is? இது என்ன தெரியுமா? Do you know what this is? நெக்ஸ்ட் ஒன், நீ வரமாட்ட என்று எனக்கு தெரியும். நீலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு நான் இன்விடேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். I know you won't come. I know you won't come. நீ வரமாட்டாய் என்று எனக்கு தெரியும். I know you won't come. நீ வரமாட்டாய் என்று எனக்கு தெரியும். அக்கா நான் வருவேன் கவலைப்படாதீங்க. அதாவது சிஸ்டர் நான் வருவேன் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். சிஸ்டர் ஐ வில் கம், டோன்ட் வரி. சிஸ்டர் ஐ வில் கம், டோன்ட் வரி. அக்கா நான் வருவேன் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வருவேன்க்கா ஃபங்க்ஷனுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? சிஸ்டர் ஐ வில் கம், டோன்ட் வரி. அக்கா நான் வருவேன் கவலைப்படாதீங்க. எங்கோ வெளியே செல்ல வேண்டாம், நீங்கள் இப்போ இந்த இடத்த விட்டு நீங்கள் எங்கேயும் வெளியே போக வேண்டாம், நீங்கள் எங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எங்கும் வெளியே செல்ல வேண்டாம், எங்கும் வெளியே செல்ல வேண்டாம். டோன்ட் கோ அவுட் எனிவேர். டோன்ட் கோ அவுட் எனிவேர். எங்கே வெளியே செல்ல வேண்டாம், அதாவது எங்கும் வெளியே செல்ல வேண்டாம். டோன்ட் கோ அவுட் எனிவேர். டோன்ட் கோ அவுட் எனிவேர். எங்கும் வெளியே செல்ல வேண்டாம். நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்கிறீர்களா? நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகணுமா? நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்களா? ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண எங்கேயாவது வெளியில் போகிறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? ஆர் யூ கோயிங் அவுட் சம்வேர்? ஆர் யூ கோயிங் அவுட் சம்வேர்? நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்கிறீர்களா? நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்கிறீர்களா? ஆர் யூ கோயிங் அவுட் சம்வேர்? ஆர் யூ கோயிங் அவுட் சம்வேர்? நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்கிறீர்களா? ஐ நோ யூ won't கம். நீ வரமாட்டாய் என்று எனக்கு தெரியும். ஐ நோ யூ won't கம். நீ வரமாட்டாய் என்று எனக்கு தெரியும். சிஸ்டர் ஐ வில் கம், டோன்ட் வரி. அக்கா நான் வருவேன் கவலைப்படாதீங்க. சிஸ்டர் ஐ வில் கம், டோன்ட் வரி. அக்கா நான் வருவேன் கவலைப்படாதீங்க. எங்கும் வெளியே செல்ல வேண்டாம், எங்கும் வெளியே செல்ல வேண்டாம். டோன்ட் கோ அவுட் எனிவேர். டோன்ட் கோ அவுட் எனிவேர். எங்கும் வெளியே செல்ல வேண்டாம். Are you going out somewhere? Are you going out somewhere? நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்கிறீர்களா? Are you going out somewhere? நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்கிறீர்களா? Are you going out somewhere? நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்கிறீர்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அப்லோடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம் சென்டென்சஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய ஆல் சென்டென்சஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
நன்றி, வணக்கம்.